கட் பண்ண உடனே கூப்பிடுறாங்க, சிம்சோனே வந்துட்டாங்க வா அப்படின்னா இவர் என்ன செஞ்சாரு, கர்த்தர் போனது இவருக்கு தெரியவே. நல்லா கவனிங்க, நீங்க அசட்டையா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு போனது உங்களுக்கு தெரியாது. நீ வழக்கமா போய் நான் அப்படியேதான் இருக்கிறேன், அப்படியேதான் ஆவியானவர் கூட இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், ஏமாந்து போகிற ஒரு நிலைமை வரும், மற்றொரு முன்பாக சிறுமைப்படுகிற ஒரு காரியம் வரும். நீங்க தேவ சமூகத்துல நல்லா எப்போதும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், ஆண்டவர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். சிம்சோன் பண்ண அதை குறிச்சு அவனுக்கு கவலை இல்ல. நேரா போறான், இன்னொரு வேசிக்கிட்ட போறான், நேரா போறான், இன்னொரு வேசிக்கிட்ட போறான், சிங்கம் ஒண்ணு சொத்து எடுக்குது, அங்க தேனை எடுக்கிறான், அவங்க அப்பா கொடுக்குறான், அப்புறம் யார் சாப்பிடுறான், அவனும் சாப்பிடுறான். இப்படி பல காரியங்களை கடைசியில அந்த வசனம் சொல்லுகிறது. வாசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 24ஆம் வசனத்துக்கு முன்னாடி வாசிச்சு